பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவா போற்றி. இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மகாபெரியவா சரணம். சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பரமாமதானம் கலியுகம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு பர்மனெண்ட்டாக ஒரு பிரசாதம் தரணும் பெரியவா. பர்மனெண்ட்டாக ஒரு பிரசாதம் தரணும் பெரியவா. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். பர்மனெண்ட்டு டெம்பரவரின்னு பிரசாதத்தில் எதாவது இருக்கான்னா, படம் கொடுத்தா ஒன்றா டெம்பரவரின்னு சொல்லலாம், ஏன்னா அது கெட்டு போயிடுமே அப்படின்னு. அதனால் டெம்பரவரி பர்மனெண்ட்டு என்ன, பர்மனெண்ட்டாக ஒன்று கொடுன்னா என்னத்தை கொடுக்குறது. வெளியூர்லேருந்து ஒரு வந்து போகிற ஒரு தரிசனம் பண்ணுறவர் ஒருத்தர் வழக்கமாக வந்தார், அத்தியந்த பக்தர். தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பினார். கிளம்பும்போது அவர் தயங்கி நின்றார். அப்போ பெரியவா வந்து கேட்டார், அவர்கிட்ட என்ன வேணுன்ற மாதிரி ஜாடையில் கேட்டார். எனக்கு பெரியவா கிட்டேருந்து பர்மனெண்ட்டாக ஒரு பிரசாதம் வேணும் அப்படின்னார். அது சொன்னார், அப்படியே நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லியிருக்கார். மகாபெரிவா அது என்ன டெம்பரவரி பிரசாதம் பர்மனெண்ட் பிரசாதம்னு அப்படின்னாராம். கிளம்பு இதுதான் பிரசாதம் அப்படின்னு பெரியவா வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்தாராம். கையில் வச்சுட்டு இருக்கார், வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இல்லை பெரியவா அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாராம். சரி அப்படின்னு மாம்பழத்தை தான் திருப்பி கொடுக்க போனாராம். அவர் முழிச்சுட்டே இருந்தாராம். இது பர்மனெண்ட் பிரசாதம் இல்லை பெரியவா அப்படின்னாராம். சரி பர்மனெண்ட் பிரசாதம்னா நீ என்னன்னு சொல்கிற அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அது இப்போ ருத்ராட்சம் இருக்குது, இந்த மாதிரி ஒன்று கொடுத்தா கூட அது எப்போவுமே இருக்குமே, அது ஒன்றுமே ஆகாது, அழியாதே. அந்த மாதிரி பெரியவா பேரை சொல்லியிருந்தா போகுமே, வேறு எதுவுமே வேண்டாம். இது மாதிரி ருத்ராட்சம் மாதிரி ஒன்று, அது மாதிரியான அவருக்கு பெரியவாளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். அது மாதிரி இருந்தால் அது பர்மனெண்ட் பிரசாதம் இல்லையே, அதான பிரசாதம் அப்படின்னாராம். பெர்மனெண்ட் பிரசாதம் பெரியவா சொன்னாலாம். சரி பெரியவா டைரெக்டாக வரமாட்டார், அப்படி சுற்றி தான் பிடிப்பார். கரெக்டாக அப்படி பிடிச்சிடுவார். உங்கள் வீட்டில் தனி வீடு தானே உனக்கு, இண்டிபெண்ட்? ஆமாம். வீட்டில் தோட்டம் இருக்கோ அப்படின்னாராம். இருக்குது அப்படின்னா, இடம் இருக்குது அப்படின்னு. அங்கே மாமரம் இருக்கோ அப்படின்னாராம். மாமரம் இல்லை பெரியவா அப்படின்னாராம். அதுதான் வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சா அது எல்லாமே போயிடுறது, எதுவுமே வரமாட்டேங்கிறது, அதனால் நாங்கள் வந்து பண்ணல. சரி நான் ஒன்று பண்ணுறேன் இந்தா அப்படின்ட்டு இப்போ கையில் கொடுத்தாரோம். இதுதான் பர்மனெண்ட் பிரசாதம். நீ என்ன பண்ணு, இது பிரசாதம் வேறு, அப்புறம் அது பர்மனெண்ட் பிரசாதம். அது எப்படின்னு சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு போ, கிரகத்துக்கு போயிட்டு இதை கட் பண்ணி குடும்பத்துக்கு எல்லாருக்கும் கூட எல்லோரும் சாப்பிடட்டும் பிரசாதத்தை. அதுக்கப்புறம் அந்த கொட்டை இருக்கும் இல்லையா, அது போய் ஒரு இடத்துல கரெக்டாக அவன் தோட்டத்தில் ஒரு இடத்துல நல்லா அதை நட்டு வச்சுருவோம். அது நல்லா வளரும், நல்லா வளர்ந்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்து ஏகப்பட்ட மாங்காய் அதுலேருந்து வரும். அதை பழுக்க வச்சேன்னா எவ்வளோ மாம்பழம் வரும். அப்போது அது காலகாலமாக இருக்குமே, உன் காலத்துக்கு அப்புறம் உன் பிள்ளை காலத்துக்கு அப்புறம் அவன் பிள்ளை காலத்துக்கு, அது பாட்டுக்கு எவ்வளோ காலத்துக்கு அது காய்ச்சி கொட்டும் அது. அதனால் பர்மனெண்ட் பிரசாதம்ன்றது அதுதான் அப்படின்னு பெரியவா வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து சரின்னு அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டு அந்த பழத்தை எடுத்துன்னு போனாராம். அதுக்கப்புறம் அந்த கட்டுரையில் அவரே எழுதியிருக்காராம், அந்த மாம்பழத்தை கொண்டு போய் அது இப்போ எப்போ எழுதியிருப்பார், அது மாம்பழம் அது மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து காய் காய்ச்ச உடனே தானே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தார் அது வந்து ஏகப்பட்ட மாங்காய் அதுலேருந்து வந்தது அந்த மரத்துலேருந்து. அதுக்கப்புறம் அதை வந்து பர்மனெண்ட் பிரசாதம் மாதிரி தான் அதில் இருக்க மாம்பழம் அவருக்கு நிறைய கிடச்சிது. அவர் கிடச்சதுன்னா நான் எல்லாருக்கும் கொடுத்துருப்பார், பக்கத்தில் இருக்க அவளுக்கு நான் அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து அதில் காய்ச்சி இது வந்தது அப்படிங்கிறா. அதனால் பெரியவா கையிலேருந்து கிடச்ச மாம்பழம் இல்லையா,
அதனால் சாதாரண ஒரு மாம்பழத்தை கொட்டையை கொண்டு போய் வச்சா வருமா வராதான்னு தெரியாது. அதான் சொன்னார் அவர். அவர் முதலே சொல்லியிருக்கார் பெரியவா கிட்ட, நான் மாமரம் வைக்கணும்னு ஆசை தான், ஆனால் வச்சு பார்த்தோம் 1-2 தடவை அது வரமாட்டேங்கிறதுன்னு. இதை கொண்டு போய் வச்சுருக்கார் பெரியவா கைப்பட்டு கொடுத்த அந்த பிரசாதத்தை, மாம்பழம் அந்த கொட்டையை கொண்டு போய் வச்சுருக்காரு. அது ஆனால் டக்குன்னு துளுத்து வந்துட்டு தான் பெருசாக மரமாக எடுத்து பிரம்மாண்டமான மரமாக எடுத்துன்னு. அப்போ பெரியவாவோட கைப்பட்டதில்லை, அது வராமல் இருக்குமா? அதனால் பர்மனன்ட் பிரசாதமாக அது எப்படின்னு பெரியவா வந்து எல்லாமே இருக்குது. மாமரம் தேவை அப்படின்னு தெரியும். இவருக்கு எதுக்கு இந்த ருத்ராட்சை வச்சு இவர் என்ன பண்ண போகிறார்? மாமரம் இருந்ததுன்னா அவருக்கு நிறைய உபயோகமாகும், நிறைய பேர் கொடுக்கலாம், மாவெல்லாம் இருக்குது அதில் கிடைக்கும். அதனால் பெரியவா வந்து பரமேஸ்வரன் டிசைட் பண்ணி அவருக்கு அந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் பிரசாதத்தை கொடுத்துருக்கார். அதனால் பெரியவா கையிலேருந்து எது கிடைச்சாலும் பர்மனன்ட் பிரசாதம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கிட்ட ஒரு பழம் கொடுத்தா அந்த பழம் போயிடும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டா வியாதி போய்டுறது, அப்போ பர்மனன்ட் பிரசாதம் தானே அது. அதனால் பெரியவா கையிலேருந்து எது கிடைச்சாலுமே அது பர்மனன்ட் பிரசாதம். விபூதி கொடுக்குறார், வியாதி குணமாயிடுறது. என்ன தீர்த்தம் ஜலம் கொடுக்குறார், அந்த வியாதி போய்டுறது. அது மாதிரி எல்லாமே பெரியவா. மாம்பழம் கொடுத்தா இப்போ மாமரம் வளராதா? அவள் வியாதியும் போயிருக்கும், மாமரம் நல்லா மாஞ்செடியும் வளர்ந்து நல்ல பெரிய மரமாக இருக்குமே. இப்போ பெரியவா கொடுக்குறது எல்லாமே பர்மனன்ட் பிரசாதம் தான். ஏன்னா பர்மனெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னா, அந்த பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியவர், எப்பயுமே இருக்கக்கூடியவர் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். ஈஸ்வரனை விட ஒருத்தர் பர்மனெண்ட்டாக உண்டா இந்த லோகத்தில்? ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபெரிவா பாதவீச்சரணம், மகாபெரிவா பாதவீச்சரணம்.